வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகையும் குலதெய்வத்திற்கே சரணம். ஐந்து கரத்தனை ஆனமுகத்தின இந்தி நிலைமறை போலும் ஏந்தன நந்தி மகந்தனை நாணக்குழந்தனை கொண்டு ஈடுவத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஆதித்யாய சாசுமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிபியேச்சர் ஆகிய கேடுவே நமக்கு. அதாவது இந்த வீடியோ பதில் அருள்வாக்கு பார்க்க போகின்றோம். முதல் நபர், வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஓகே சார். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டி 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 4. ஓகே சார். சார், உங்களுடைய மனதை ஆராய்ந்து பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு 8 மாசமாக ஒரு 3 பிரச்சனையை சந்திச்சுட்டு வரங்க. ஸோ அது என்னன்னா அப்படின்னா, முதல் பிரச்சனை வீடு சம்பந்தமான விஷயம். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது கெட்டு போச்சு. வீடு சம்பந்தமான விஷயத்துல வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வீடு கட்ட வேணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்றங்க. அந்த முயற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து தடையா நிற்குது. அடுத்தபடியாக 9ஆம் பாவம் விஷயமா இருக்கு. அதாவது அப்பாவுக்கு உடல் ரீதியா ப்ராப்ளம். தொடர்ந்து ஒரு 8 மாசமாக ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமா அப்பாவுக்கு செஞ்சுட்டு வரேங்க. அடுத்தபடியாக ஸோ உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் சார் ஆகுது? 5 வருஷம். ஓகே சார். அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருக்கு, குழந்தை தடை அப்படிங்கிறது இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துல ப்ராப்ளம். இந்த 3 பிரச்சனையும் தொடர்ந்து ஒரு 8 மாசமாக நீங்கள் சந்திச்சுட்டு வரங்க. சரிங்களா ஐயா? ஆமா சார். ஓகே ஓகே. இந்த 3 பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆக்சுவலா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, கண்டிப்பாக தீர்வு இருக்கு. இப்ப நீங்க இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு ஒரு காரணம், உங்களுடைய கர்மா உங்களை வாட்டி வதைக்குது. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு, கவலைப்படாதுங்க. நிச்சயமா நான் ஒரு வழி சொல்றேன், அந்த வழியை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அந்த தீர்வுல இருந்து விடுபடலாம். ஸோ இந்த உலகத்தில் எல்லா பூட்டுகளுமே சாவியோட தான் தயாரிக்கப்படுகிறது. அதே போல எல்லா பிரச்சனையுமே தீர்வோட தான் பிரச்சனை உருவாக்கின்றது. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் அந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க. விரைவில் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுபடலாம். ஒரே மாசத்திலே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்ற பொருளை வாங்கிக்கோங்க. ஸோ இதை வாங்கிட்டு போயிட்டு இந்த இதை சால்வ் பண்ணி